அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 11th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 11th ஹிஸ்டரியில 19th லெசன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுடைய சீர்திருத்த இயக்கங்கள், பார்சி, சீக்கியர்கள், இவங்களோட இதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ தமிழ்நாட்டுல என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு எல்லாத்துலயும் ஒரு ஜஸ்ட் சொல்ற மாதிரி சொல்லிடலாம். சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது வங்காளத்துல முதல்ல தொடங்கினாங்க ராஜாராம் மோகன் ராய். இவங்கல இருந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்படியா அடுத்தடுத்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்துச்சு. இதுக்கு நடுவில் மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிச்சது. சுத்தி இயக்கம் அப்படிங்கக்கூடிய இயக்கங்களா வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து இந்து சமயத்தை சார்ந்தது. இதே மாதிரி இஸ்லாம்களுக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கும் சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. தியோபந்த் இயக்கம், அலிகார் இயக்கம், இந்த மாதிரிலாம் நிறைய இயக்கங்கள் உருவாச்சு. அதுக்கப்புறமா சீக்கியர்கள், பார்சிகள் இவங்களுடையதும் உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸா பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட சீர்திருத்த இயக்கங்கள் மேக்ஸிமம் தென்னிந்தியா, அதுல தமிழ்நாட்டுல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்ப தமிழ்நாட்டுல யாரெல்லாம் சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் இதுக்கு முன்னோடியா இருந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா, 2 பேர் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஒண்ணு ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார். இயற்பேர் வந்து ராமலிங்க அடிகளார், ஆனா இவங்க வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்னு அயோத்திதாச பண்டிதர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் சில பிரச்சனைகள் எல்லாத்தையும், மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அதுக்காக வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கறத தொடங்கி இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வட இந்திய சீர்திருத்த இயக்கங்கள் தமிழகத்தின் மீது தங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தின. அங்க ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பிரம்ம சமாஜமும் ஆரிய சமாஜமும் தமிழகத்தில் கிளைகளை பெற்றதுனா, இதெல்லாம் முதலே பார்த்திருப்போமா, அந்த அளவுக்கு பிரம்ம சமாஜம் உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பிரம்ம ஞான சபை, அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்களுடைய உருவாக்குனதுக்கான கிளைகளும் நம்ம கிட்ட நிறைய உருவாகி இருக்கும். இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப வெளிப்படையாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கேசவச்சந்திரசன் சென்னைக்கு வந்து உரையாற்றினார். அதே மாதிரி அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில வந்து மக்கள் கிட்ட உரையாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷனும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம கிட்ட இருந்து நல்ல வரவேற்பும் இருந்துச்சு அப்படிங்கறத இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழகம் தனக்கே உரித்தான சீர்திருத்த இயக்கங்களை சந்தித்தது. இதுவும் இம்பார்ட்டன்ட். அங்கிருந்து நம்ம இன்ஸ்பயர் மட்டும் பண்ண கிடையாது, நம்ம ஆஸ்பயரும் பண்ணியிருக்கோம். வட இந்தியாவில இருந்து வந்ததை மட்டும் நம்ம கிட்ட கிளைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்ம கிட்டயே சீர்திருத்த இயக்கங்கள் நம்மளாலே உருவாக்கப்பட்டுச்சு. என்னென்னலாம் பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டோம் அப்படிங்கறத வச்சு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்ல அதை எதிர்க்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதிர்த்து நம்ம சீர்திருத்த இயக்கங்கள் தொடங்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலா சொல்றேன். இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1823 to 74. இவர் பெருசா படிச்சிருக்காரா, ஒரு சீர்திருத்த இயக்கம் தொடங்குறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் மாதிரியோ, கேசவச்சந்திரசன் மாதிரியோ இவங்கள மாதிரி எல்லாம் ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து படிப்பறிவு கிடையாது. ஆனா ரொம்ப புலமை பெற்று இருந்தாரு. அவர் பெற்ற இந்த புலமையை வச்சுதான் வந்து இவருடைய சீர்திருத்த இயக்கங்கள் தொடங்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இறை வழிபாட ரொம்ப கிளியரா நம்பின ஒரு மனுஷர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார். அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது அவருக்குள்ள மட்டும் இல்லாம அவரோட பாடல்கள் வழியாக வெளிவர ஆரம்பிச்சது. ராமலிங்க அடிகள் நிறைய பாடல்களை தொகுத்து வழங்கி இருப்பாரு. அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே அவருக்கு பின் வந்தவர்கள், ஒரு அடியார்கள், சீடர்கள் அப்படின்னு சொல்றவங்க திருவருட்பா அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர்ல வந்து முன்னாடி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? தொகுத்து வழங்கியிருப்பாங்க. அண்ட் ராமலிங்க அடிகளை பத்தி இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர். எந்த விதமான ஒரு ஆசாபாசம் எதுவுமே இல்லாம ரொம்பவே வந்து துறவி மாதிரி கூட அவர் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழ் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இவர் பத்தி ஒரு குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் போய் ஒரு இடத்துல தங்குறாரு. இவருடைய கடுக்கனை கழட்டிட்டு போறாங்க திருட. இவர் வந்து அவர் இன்னொரு கடுக்கனை கழட்டிட்டு போகிற மாதிரி திரும்பி படுக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒண்ணு கொண்டு போனேன் அப்படின்னா உன்னை திருடன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனாலதான் நான் 2யும் கொடுத்தேன், நான் ஏமாறலாம் நினைச்சுக்காத, அதே மாதிரி இது கோல்டுப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி வித்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜீவகாருண்யம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்ட வள்ளலார் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். நீ ஏமாந்துட கூடாது அப்படிங்கறதுனாலையும் உன் மேல யாரும் திருட்டுப்பட்ட கட்டிடக்கூடாதுங்கிறனாலதான் நான் 2யும் கழட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கருணை மிக்கவரா வந்து ராமலிங்க அடிகளார் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கலாம். அதே மாதிரி இவரும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்திய தர்ம சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிருப்பாங்க. இது மூலமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சம், பட்னி, பசியில இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து உணவளிச்சாங்க அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ரைட்? 1867 உருவாக்கி இருப்பாங்க. இதுதான் இவரை பத்தின ஒரு ஜஸ்ட். இவருடைய கருத்துக்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போசிஷன் நிறைய வந்துச்சு. ஆப்வியஸா சீர்திருத்த இயக்கங்களுக்காக, அதாவது நம்மளுடைய கருத்து மேல தப்பு இருக்கு, பிழை இருக்கு அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்களை எதுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி இவருடைய சைவ சித்தாந்த கருத்துக்கள்ல
இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கருத்துக்களுடைய அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. சோ சைவ சித்தாந்த கருத்துக்களை வந்து அனலைஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டினாரு. அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சைவ சமய சார்ந்தவங்களுக்கு வந்து வைதிக சமய சார்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அவங்க குத்தம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் இவருக்குமே வந்துச்சு. ஓகேங்களா? சோ எடுத்துன்னு யாருமே இவருடைய கருத்துக்களை அக்செப்ட் பண்ணல. பட் ஸ்டில் இருந்துமே கூட என்னதான் இவர் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் இவருடைய கருத்துக்கள் நாடு தழுவி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து இவருடைய கருத்துக்கள் உண்மை இருக்கா நியாயம் இருக்கான்னு சொல்லி அவங்களுடைய பகுத்தறிவின் மூலமா பிரிச்சு பார்த்தவருடைய விளைவாதான் இவருடைய சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் வந்து ஜெயிச்சுது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப சைவ சமயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளும் கூட இவரால முடிஞ்சது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி வள்ளலாருடைய கருத்துக்கள் நிறையவே இருக்கும். சோ தமிழ் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பாடல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாமே இவருடைய பத்தி சொல்றது. அதே மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருப்பாரு. சோ அது மூலியமா இவருடைய ஜீவ காருண்யம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெறும் மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லாம குட்டி குட்டி செடி மரம் கொடி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாமே இவருடைய முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம சயின்ஸ் தமிழோட ரிலேட்டடாவும் பார்க்கலாம், தமிழ் ரிஃப்ளெக்டட் ஜிஎஸ்லயும் பார்க்கலாம். சரிங்களா? சோ அந்த விஷயங்களை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வள்ளலார் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ சொன்ன ஸ்டோரிஸ் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் இதுல இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிதம்பரத்துக்கு அருகே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இளமை காலத்துல சென்னை வந்திருக்காரு. இவருக்கு கல்வி அறிவு கிடையாது, ஆனா பெரிய புலமையை வெளிப்படுத்தினாரு. சோ அதன் காரணமாக தேவார திருவாசக பாடல்களால் ஈர்க்கப்பட்ட அவர் மனம் உருகும் பாடல்களை சொந்தமாக ஏற்றினார். சோ இதனால ஈர்க்கப்படுறாரு, தேவார திருவாசகனால ஈர்க்கப்படுறாரு. அவருடைய பாடல்களை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஓகேங்களா? சொந்தமாக இயற்றாரு. அவருடைய காலத்தில் சைவ சமயமானது திருவாடுதுறை, தர்மபுரம், திருப்பனந்தாள் போன்ற சைவ மடங்களினுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. சோ இவங்கதான் வந்து அதை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. தர்மபுரம், திருவாடுதுறை, திருப்பனந்தாள் அப்படிங்கக்கூடிய சைவ மடங்கள்ல தான் வந்து சைவ முறைகள் அப்படிங்கிறது சைவ சமயம் அப்படிங்கிறது ஆதிக்கத்துல இருந்துச்சு. சோ ராமலிங்கடிகளுடைய பாடல்கள் முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருந்தன. சோ இவருடைய எல்லாமே இப்ப இது வரைக்கும் நம்ம சீர்திருத்த கருத்துக்கள் பார்த்தவங்க எல்லாருமே ஒரு ஃபார்வர்ட் திங்கர்ஸா தான் இருந்திருப்பாங்க. அவருடைய கருத்துக்கள் கண்டிப்பாவே முற்போக்குத்தனமா தான் இருந்திருக்கும். சோ அது மூலியமா தான் அவங்களுடைய கருத்துக்கள் எளிதில் மக்களை போய் செல்லவும் முடிஞ்சிச்சு, யோசிக்கவும் வச்சது. அதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்ப அவர் மதவெறியையும் பகுத்தறிவற்ற தன்மையும் கண்டனம் செய்தார். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதவெறி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பகுத்தறிவற்ற தன்மை ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத தெரிஞ்ச பகுத்தறிவோட ஒரு வேலையை செய்யுங்க. எந்த காரணமும் இல்லாம பகுத்தறிவு இல்லாம ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தார். ஓகேங்களா? அப்போ உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலைக்கு ஆட்பட்ட அவர் அனுபவங்களை தனது பாடல்களை பதிவு செய்தார். சோ இவருடைய பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் மேலோட்டமா இல்லாம இறைநிலை அப்படிங்கறது உணர்ந்து அந்த உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலையோட இவருடைய பாடல்களை கொடுத்திருப்பாரு அப்படிங்கறது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இதனால் வைதிக சமய சமத்தினர் இவர் பால் வெறுப்பு கொண்டனர். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்த்தடாக்ஸ் வழியா சைவ சமயம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும், இதுதான் வழிமுறைகள், இப்படிதான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஏன்? சைவ சமயத்துல இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்கிங் இருக்கு, மூட நம்பிக்கைகளை ஒழிச்சுட்டு தேவையானதை மட்டும் ஏத்துக்கோங்கன்னு இவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கல. யாருமே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எந்த சீர்திருத்த கருத்துக்கள் வேணாலும் இருக்கட்டுமே, யாருமே கடவுள் இல்லைனோ இல்ல அவங்களுக்கு அப்போஸ் பண்ணியோ எந்த விதமான கருத்துக்களும் சொல்லவே இல்லை. சோ ஒரு இடத்துல இன்னைக்கான பாலிடிக்ஸ் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஒரு முரண் இருக்கு அப்படின்னா அது எதனால, இப்ப பெரியாரே எடுத்துக்கலாமே. சோ பெரியார் எவ்வளவு பெரிய ஒரு சீர்திருத்தவாதியா இருந்தாலும் இன்னைக்கு நாள் டே டு டே லைஃப்ல அவருக்கு ஒரு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் வேற மாதிரி போய் ரீச் ஆயிடுச்சா, இல்ல அவர் என்ன சொல்ல வந்தாங்கிறது ஆரிஜின் தெரியலையா, இல்ல அது மாறி 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 பேசி பேசி எல்லாமே இருக்கா அப்படிங்கக்கூடிய வாதங்களுக்கு எல்லாம் நம்ம வர வேண்டாம். சோ அது வந்து பாலிடிக்ஸாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா தன்னுடைய ஒருத்தங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களை சாடும் போது, சோ ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடவுளுக்கு மாறும்போது அந்த பிரச்சனை அங்க கண்டிப்பா வருது. சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சீர்திருத்தவாத இயக்கங்கள் எல்லாத்துலயுமே கடவுள் இல்லைங்கிற கோட்பாடுக்கு அவங்க யாருமே வரல. இதுதான் விஷயம், இப்படிதான் சொல்லியிருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க, மூட நம்பிக்கைகளை ஒழிங்கிறத மட்டும்தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம், அதாவது குட்டி குட்டி இஷ்யூஸ், அதாவது ஆர்த்தடாக்ஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு வழியா பின்பற்றிட்டு வரவங்களுக்கான ப்ராப்ளம் மட்டும்தான் இருந்ததே ஒழிய ஒரு லேமனுக்கு ஒரு சாதாரண சராசரி மனுஷனுக்கு எந்த பிரச்சனையுமே இவங்கனால வரல. இந்த மாதிரியான முன்னோடிகள் இருந்தனாலதான் நம்மளுடைய சிந்தனைகளுமே வந்து பெருக ஆரம்பிச்சது. அதனால அடுத்தடுத்த சிந்தனைகள் நம்மளுமே வந்து உள்வாங்க ஆரம்பிச்சோம். அதன் விளைவாதான் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல இது நல்லது இது கெட்டதுங்க
அப்படிங்கக்கூடிய பகுத்தறிவே மக்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? சோ அதுக்கெல்லாம் இவங்க ஒரு முன்னோடி, இவங்கெல்லாம் ஒரு வித்தா இருந்திருக்காங்க அப்படிங்கறது பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. சோ அப்போ சத்திய தர்மசாலை அப்படிங்கறத வடலூர்ல உருவாக்குனாரு. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னா 1867ல உருவாக்கி இருப்பாரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1866ல சென்னையில பஞ்சம் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பஞ்சம் காரணமாக மக்கள் வந்து நிறைய பேர் செத்து மடிஞ்சிருப்பாங்க. சோ அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக 1867ல சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு வடலூர்ல ஓபன் பண்ணிருப்பாரு. இந்த சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது இன்னைக்குமே லைவ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இன்னைக்குமே அவங்க சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. வடலூரில் நிறுவி ஏழைகளுக்கு உணவளிக்க தொடங்கினார். என்ன ரீசன் அப்படின்னா 1860ஸ்ல வந்து பஞ்சங்கள் வந்துச்சு, பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்பட்ட போது சாதி மத வேறுபாடு இன்றி உணவளித்தார். சோ எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாத்துக்குமே பசி இருக்கும், எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும்னு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வள்ளலாரும் ஒருவரா இருந்திருக்கார். தன்னை பின்பற்றுவோரை ஒருங்கிணைப்பதற்காக சத்திய ஞான சபை, சோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சத்திய தர்மசாலை மாதிரி சத்திய ஞான சபை அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கினார். இது என்ன அப்படின்னா அவருடைய வழி வந்தவங்க, அவங்களோட சிஷ்யர்கள் எல்லாமே அதுல வந்து இருந்திருந்தாங்க. இதனால் நிறுவனப்படுத்தப்பட்டிருந்த சைவ அமைப்புகளோடு அவர் முதல் துவங்கியது. ஆல்ரெடி இருந்த சைவ அமைப்புகளோடு இவங்க எதிராக தானே இருக்காங்க. சோ அதனால ஒரு கிளாஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. இவருடைய சீடர்கள் அவருடைய பாடல்களை திரட்டி திருவருட்பா, சோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதுவுமே எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1867ல தான். ஓகேங்களா? சோ இவர்கிட்ட நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 1867ல சத்திய தர்மசாலையும் ஓபன் பண்ணிருப்பாங்க, திருவருட்பா பாடல்களும் வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா? 1867 வெளியிட்ட போது மோதல் வந்து உச்சத்தை எட்டியது. அதனால வைதிக சைவர்களுக்கும் இவருக்கும் நடுவில் பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஹை இஷ்யூஸா போகுது. இலங்கையை சேர்ந்த வைதிக சைவர்கள் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலருடைய தலைமையில, சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆறுமுக நாவலரின் தலைமையில் இதை தெய்வ நிந்தனை என கூறி இவருக்கு எதிராக வந்து கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டனர். ஆனால் இறுதியில் ராமலிங்கடிகளுடைய பணி வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அவருடைய எழுத்துக்கள் உலகளாவிய சிந்தனைகளை தூண்டி சைவ சமயத்துக்குள் இருக்கும் பிரிவினைகளை மதிப்பிழக்க செய்தன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதனால அங்க இருக்கக்கூடிய பிரிவினைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாவே மதிப்பிழந்து போச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுதான் ராமலிங்கடிகளாரை பத்தி சொல்றது. ஓகேங்களா? அடுத்தது பௌத்தத்தினுடைய மீட்டுருவாக்கமும் அயோத்திதாச பண்டிதரும். சோ இதோட ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம அயோத்திதாச பண்டிதரை பத்தி பார்க்க போறோம். சோ இவரை பாக்குறதுக்கு முன்னாடி பௌத்தம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஹிஸ்டரியில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜாதக கதைகள் எல்லாமே பௌத்தத்தை சார்ந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பௌத்த யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, சுபுத்தர்கள், அவங்களோட இதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் செகண்ட் செஞ்சுரி, அதாவது 20,000 வருஷத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரி 2ஆம் வருஷத்துலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் செஞ்சுரியில 2,000 வருஷத்துலயே பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாவே பௌத்தம் அப்படிங்கிறது முடிஞ்சே போயிருக்கும். சோ அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 19ஆம் நூற்றாண்டுல பௌத்தத்தை உயிர்ப்பிச்சவங்கள்ல ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. சோ இவரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இவருமே வந்து சமூகத்துல ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த ஒருவரா இருந்திருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய பிரிவுகளை, இவரோட பேர் வந்து இயற்பெயர் வேறையா இருக்கும். அவருடைய ஆசிரியர் பேரை வந்து இவர் எடுத்திருப்பாரு. இது எல்லாமே நம்ம தமிழ் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேங்களா? ஆசிரியரோட பேரா இருக்கக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற பேரை தன்னுடைய பேரை மாத்திருப்பாரு. சோ இவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவம் கத்திருப்பாரு, நிறைய விஷயங்கள் பண்பும் கொண்ட ஒரு மனிதரா இருந்திருப்பாரு. அவருடைய வைஃப் எல்லாமே சேர்த்து சோ இலங்கையில போய் அதுக்கப்புறம் பௌத்தத்தை வந்து உயிர்ப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். சோ பௌத்தத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததுக்கான பெரிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதருக்கு இருக்கும். சோ அந்த காலத்துல வந்து முண்டாசு கட்டினார் அப்படின்னு சொன்னவரும் இவரோட பெரிய மனுஷரா இருப்பாரு. துண்டு வந்து தோல்ல போடுறதுக்கே உரிமை இல்லாத காலத்துல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நானும் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவதான் அப்படின்னு சொல்லி முதல் எதிர்ப்பு தெரிவிச்சவர் அப்படிங்கிற கூடியும் இவர் வரலாம். சோ இவரோட இதுல பார்க்கும்போது இவர் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் கொண்டு வந்திருப்பாரு. சோ 1907 1908ல அந்த பீரியட்ல வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ 1908ல அண்ட் தென் இது வந்து இவருடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? சரி, இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பௌத்தம் வந்து தமிழ்நாட்டுல 2வது ஆயிரம் ஆண்டுலேயே தொடக்கத்தில் முற்றிலுமாக துடைக்கப்பட்டு விட்டது. சோ முதலே பார்த்திருப்போம் 2000 செஞ்சுரி அப்படிங்கும்போது, அதாவது 2000 வருஷத்துலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சிருக்கும். சோ 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம்லயே வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில பௌத்தம் வந்து புத்துயிர் பெற துவங்கியது. சோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய எபிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ இந்த எபிக்ஸ் சொல்லக்கூடிய மணிமேகலை, மற்றபடி சீவசிந்தாமணி, இது ரெண்டுமே வந்து பௌத்தம் சார்ந்த நூலா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இது மூலியமாவும் பௌத்தம் வந்து புத்துயிர் பெற ஆரம்பிச்சது. சீவசிந்தாமணி 1887ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, மணிமேகலை 1898ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சோ அச்சிடப்பட்டு வெளியிட்ட இந்த பின்னணியில் மிக முக்கியமான ஆளுமை யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சுதேசி மருத்துவராக
தொழில் செய்தாலும் பல்வேறு துறைகளும் புலமை பெற்றிருந்தார் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். சோ இவர் எப்படி யாரோட பங்களிப்புல இவர் வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டினுடைய செல்வாக்கிற்கு இவர் உள்ளாக்கப்பட்டிருப்பார். 1890களில் ஆதி திராவிடர்களிடையே இயக்கத்தை தொடங்கி இவர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர். ஆதி திராவிடர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உரிமைகளும் மரியாதைகளும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால என்ன பண்ணிருப்பாரு, இவங்களுக்கு நடுவுல தான் இந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. சோ அப்படி தொடங்கின அவரு ஆதி திராவிடர்கள் தான் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னும், இவங்க வந்து பிராமணியத்தை எதிர்த்ததன் காரணமாக தான் இவங்க வந்து தீண்டத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்லி ஆக்கப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையும் முன் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப தன்னுடைய கருத்துக்களை மெய்ப்பிப்பதற்காக தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பிறவற்றையும் மறுவாசிப்பு செய்தார். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி எதுவுமே இயர்லிய வர்ணாசிரம முறை தமிழ்நாட்டுல கிடையாது அப்படிங்கறத மறுபடியுமே வந்து எடுத்து கொடுத்ததுல அயோத்திதாச பண்டிதருடைய முக்கிய பங்கு இருக்கு. ஓகேங்களா? மக்கள் பௌத்த மதத்திற்கு மாறுவதை அவர் ஊக்குவித்தார். ஏன் அப்படின்னா, எந்த விதமான பாகுபாடு கிடையாது அப்படிங்கறதுனால பௌத்தத்துக்கு நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு. அவர் கொள்கையை வட தமிழக பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் பின்பற்றினாங்க. அதனால இன்னைக்குமே நம்ம கிட்ட நிறைய பௌத்த மடாலயங்கள், புத்த மடாலயங்கள், புத்தரோட ஸ்டாச்சுஸ் இது எல்லாமே அங்க நிறைய இருந்திருக்கும். ஓகேங்களா? கோலார் தங்க வயலில் பணியாற்றிய தொழிலாளர்கள் பலர் இவரது கொள்கையை பின்பற்றினர். அங்கேயுமே அந்த இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. கோலார் KGF பிரச்சனை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி வேற வேறையா இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே KGFல ஒரு பார்ட்டாவே இருந்திருக்கும். அதனால இவருடைய கருத்துக்களால அவர்கள் அதிகமா வந்து ஈர்க்கப்படுறாங்க. அவங்களும் பின்பற்ற ஆரம்பமாக. இந்த இயக்கத்துல சிங்காரவேலர். சிங்காரவேலர் யார் அப்படின்னா, நம்மளோட பெரியாரோட ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. மேதனம் கொண்டாடிருப்பாங்க. எல்லாமே நம்ம ஐயனம்ல படிச்சிருப்போம்ல. அந்த சிங்காரவேலரும் லட்சுமி நரசுவும் முக்கிய பங்கு வைத்தார். இவங்களுமே வந்து ஐயனம் நம்ம பார்த்திருப்போம். லட்சுமி நரசு, லட்சுமி நரசு, இவங்க ரெண்டு பேருமே வந்து முக்கிய பங்கு வச்சிருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர் 1908ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாராந்திர பத்திரிகை ஒன்றை வெளிவிட்டிருப்பாங்க. இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற நிறைய கிளாஷஸ் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பேர்லயே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஒரு பைசா தமிழன் அப்படின்னா அப்ப தமிழன் அப்படிங்கிற ஒரு பைசாக்கு தான் ஆரம்பம் அப்படின்னு நிறைய கிளாஷஸ் வந்திருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பின்னர்ல தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார பத்திரிகையோட இதழ் பெயர் வந்து மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்று தொடங்கி தன் இயற்கை எய்தும் காலம் வரை நடத்தினார். சோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிகை அதோட முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் வந்து அயோத்திதாச பண்டிதரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ ராமலிங்க அடிகளும் அயோத்திதாச பண்டிதர்களும் தமிழ்நாட்டுல என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் உருவாச்சு, என்ன மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் என்னவா இருந்துச்சு, சோ அதுல என்ன அப்படிங்கறத மிஷனரிஸ் பத்தி நம்ம பார்த்து இந்த லெசன்ஸ் அதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.